Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு யூனிக்கான ரெசிபி. இது ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே டைமில் நம்ம இதை டிஃப்ரெண்ட் மெத்தட் வச்சு செய்ய போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேரட் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கேரட் வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இதை வந்துட்டு நம்ம இப்போது வடிகட்டி ஜூஸ் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் போட்டு ஜூஸ் வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வடியில் போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துடும். பாருங்கள், கேரட் ஜூஸ் வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான டோ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிற ரெசிபி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். அதால் தான் கீ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சு கேரட் ஜூஸ் கூட இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மல் வாட்டர் இந்த பச்சை தண்ணி ஆட் பண்ணோன்னா இந்த ரெசிபி வந்துட்டு கரெக்டாக வராது. அண்ட் இது தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையில் மிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். பாருங்கள், டோ வந்துட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இதை நம்ம இப்போ குட்டி குட்டி உண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி காயின்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் பேன். அதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கேரட்டோட காயின்ஸ், அது வந்துட்டு நான் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு உடஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் உள்ளே அதில் சப்மர்ஜ் ஆன உடனே நம்ம மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது இப்படி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸாக நல்லா வெந்துட்டு இருக்குது. பாருங்கள், வெல்லம் தண்ணி கூட பாதி கம்மியாக இருக்குது, நல்லா சுண்டிருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் நேந்திரம் பழம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்கள் கிட்டே நேந்திரம் பழம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பைனாப்பிள் கூட ஆட் பண்ணலாம். பைனாப்பிள் ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணக்குள்ளே நீங்கள் இது மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு யூனிக்கான ரெசிபி வந்துட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.